வேண்டியதை அடையறதுக்காக போட்டிகள், பொறாமைகள், கோபங்கள், கொடூரங்கள்னு இன்னைக்கு மனுஷங்க ஏதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்படியெல்லாம் செய்ய தெரியாத, இப்படியெல்லாம் செய்யலான்னு கூட தெரியாத பல அழகான உள்ளங்கள் இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை கண்டெடுத்து அவங்களுக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அருமையான நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது ஏதோ மனநல காப்பகமோ இல்லை ஸ்கூல் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டோ இல்லை. இது எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னே எனக்கு தெரியல. இது வரைக்கும் இப்படி ஒன்று நான் பார்த்ததும் இல்லை. சத்யா ஸ்பெஷல் ஸ்கூல் 2003 பாண்டிச்சேரியில் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் ஒரு 20 பசங்களுக்காக ஆரம்பித்த ஒரு நிறுவனம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 700 பசங்களுக்கு மேலே எங்கள் சென்டர்ஸ்க்கு வராங்க. ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 4000 பசங்களுக்கு மேலே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்டெலெக்சுவலி டிசேபிள்டு, செரிப்ரல் பால்சி, டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம், லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், இல்லைன்னா குளோபல் டெவலப்மெண்டல் டிலே, மல்டிபிள் டிசபிலிட்டி, இந்த எந்த கேட்டகரியில் சில்ட்ரன் இருந்தாலும் நாங்கள் அட்மிஷன் அவங்களுக்கு தரோம். ஜீரோ ரிஜெக்ஷன் பாலிசி. ஒரு சைல்டுக்கு எவ்வளோ சிவியரான ஒரு டிசபிலிட்டி கண்டிஷன் இருந்தாலும் வி ப்ரொவைட் சர்வீசஸ் ஃபார் தெம். சத்யா ஸ்பெஷல் ஸ்கூல் ஒரு டே கேர் தான். குழந்தைங்க இங்கே தங்கறது கிடையாது. ஃபேமிலியில் இருந்து அவங்களோட வளர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அவங்க ரொம்ப ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் சத்யாவோட ஸ்கில் ட்ரைனிங் சென்டர். நாங்கள் சில்ட்ரனோட எபிலிட்டி, எல்லா சில்ட்ரனோட எபிலிட்டியும் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்கில்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஒரு கெரியர் டெவலப் பண்ணுறது தான் எங்களோட குறிக்கோள். எங்ககிட்ட படித்த நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில், பேக்கேஜிங் டிவிஷனில் வேலை பண்ணுறாங்க, கேஃபிடேரியாஸில் வேலை பண்ணுறாங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் டென்டல் அசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று இன்டெலெக்சுவலி டிசேபிள் சில்ட்ரனுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். அது மூலமாக நிறையா அடல்ட்ஸு who have been trained are now working in dental clinics as assistants. இந்த குழந்தை வேண்டான்னு நினைச்ச நிறைய ஃபேமிலிஸ்ல இந்த ஸ்கில் செட்ஸ் எல்லாம் கத்துட்டு இன்னைக்கு அந்த பசங்களே அந்த ஃபேமிலிக்கு சம்பாதிச்சு போட்டுட்டு இருக்காங்க. டாக்டர்ஸால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொன்ன நிறைய பசங்க இன்னைக்கு ஜெர்மனி, தாய்லாந்து ஸ்போர்ட்ஸுக்காக போய் மெடல்ஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எங்க ப்ரோக்ராம்ஸ்ல மதர் ஒரு கோ தெரபிஸ்ட். அந்த மதருக்கு அந்த குழந்தைய எப்படி பாதுகாக்கணும், என்ன பண்ணணும், இதை எப்படி வீட்டில் கண்டினியூ பண்ணணும்னு அவங்கள ட்ரெயின் பண்ணி சம் ஆஃப் தேம் ஆர் டுடே கம்யூனிட்டி ரீஹேப் அசிஸ்டன்ஸ். எங்கள் சென்டர்ஸ்க்கு வர முடியாத கிராமப்புறங்களில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் தெரபிஸ்ட் மூலமாக ஒரு மொபைல் யூனிட்டை வச்சு அவங்க வீடுங்களுக்கே போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரோம். எங்களோட நிறைய டாக்டர்ஸும் நிறைய மெடிக்கல் காலேஜஸும் அசோசியேட்டட் ஆயிருக்காங்க. ஸோ எங்கள் பசங்களுக்கு வேண்டிய கம்ப்ளீட் மெடிக்கல் கேர், அசஸ்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்பெசிஃபிக் மெடிக்கல் கண்டிஷன்ஸை ட்ரீட் பண்ணுறதுலேருந்து எல்லா சப்போர்ட்டும் வி கெட் ஃப்ரம் த மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி. காசுக்காக பலதையும் செய்கிற பல பேருக்கு நடுவில் ஒரு நோபல் காசுக்காக இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டா அவங்களை கான்டாக்ட் பண்ணி பேசலாம்.